இந்த வீடியோ எதற்காக, ஏன், எப்படி என்று பார்ப்பவர்களுக்கு யோசனைகள் வரலாம். ஆனால் சில பேருக்காக அப்படி என்பதை இதை பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். நான் சாதாரணமாக உள்ளவன், மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, சாதாரணமாக மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, தரத்தில் உள்ளவன். அப்படித்தான் இருந்தேன், இருக்கின்றேன், இதுக்கப்புறமும் இருப்பேன். எனக்கு சில சோதனைகள் வரும்பொழுது நான் கோழையாகி விடுகின்றேன். ஆனால் அதே கோழையாகின்ற நான் எந்த அளவுக்கு கோழையாகின்றனோ அதை விட 100 மடங்கு மோசமானவன். எப்படிங்க மோசமானவன்? இதை இழந்து விட்டோம், இதை தொலைத்து விட்டோம் என்று நினைப்பது என்னமோ உண்மை. ஆனால் தொலைந்ததையும் இழந்ததையும் ஒருபொழுதும் திரும்ப பெறாமல் நான் விடமாட்டேன், விடவே மாட்டேன். அதற்காக எந்த எல்லைக்கு வேணுமென்னாலும் நான் செல்லுவேன், நிச்சயமாக செல்லுவேன். அது யாராக இருந்தாலும் விடமாட்டேன், விடவே மாட்டேன். இதை நான் பயம்படுத்துறதுக்காகவோ அல்லது நான் ஒரு பெரிய பருப்பு என்பதற்காகவோ சொல்லவில்லை. நான் சொல்லுவதை செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதியும் தைரியமும் இருக்கிறது என்பதற்காக. இதை பார்ப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என் கூட இருக்கின்றான். அதைவிட ஒரு பலம் எனக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவன் நான். என்ன மாதிரி ஒரு மோசமான ஆளை இந்த உலகத்தில் யாரும் பார்த்திருக்க முடியாது. பார்த்தவர்களுக்கு தெரியும். இன்று நான் அல்லாஹ்வின் பாதையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம், அவருடைய சுன்னத்து பிரகாரம் நடக்கின்றேன் என்றால் ஏன், எதுக்கு என்பதற்கு நான் மட்டுமே சாட்சி, நான் மட்டுமே அதுக்கு உதாரணம், நான் மட்டுமே அதுக்கு காரணம், நான் மட்டுமே, எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது, தேவைப்படும் பொழுது, அதாவது சும்மா எதுவும் நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ்வின் பாதையில் செல்லுகின்றேன், தொழுகின்றேன். இதை நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நான் மொத்தத்தில் சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றானோ, ஒரு முஸ்லீமாக கலிமா சொன்ன இந்த வாயால் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கின்றேன். ஆனால் தேவைப்படும் பொழுது இதை தூக்கி அந்தாண்ட வைத்து விட்டு நான் இந்த ஆக்ஷனில் சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. புரியாதவர்கள் இதுக்கு என்ன அர்த்தம் என்று தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தூக்கி பக்கத்தில் வைத்துவிட்டு அந்த பாதையில் செல்வதற்கு ஒரே ஒரு செகண்ட் ஆகாது. ஆனால் அப்படி நான் செய்தேன் என்றால் எல்லோருக்கும் பாதிப்பு வரும், இன்க்ளூடிங் மீ. எனக்கும் அதில் பாதிப்பு உண்டு. அதை செய்யலாமா வேண்டாமா என்று சிந்தனைகளோடு இருக்கின்றேன், யோசித்து கொண்டு இருக்கின்றேன். வேற என்ன சொல்றதுன்னு தெரியவில்லை. இது எதுக்கு இந்த வீடியோ, எதற்காக இந்த வீடியோ என்று புரியும் என்று நினைக்கின்றேன்.